பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் நிருபம் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன வார்த்தை கர்த்தர் பேசுகிறதுன்னு பார்க்குறோம். எனக்கு பிரியமானவர்களே, அழகான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இன்றைக்கி நம்ம தியானம் பண்ண போகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே நினைக்கிறீங்கள, உங்களுக்கு உதவி செய்ய யாருமே நினைக்கிறீங்கல்ல. நாங்கள் இப்படியே இருக்கிறோமே, எங்கள் பேரண்ட்ஸே எங்களை கண்டுக்கலையே, இன்றைக்கி நாங்கள் தனிமரமாக இருக்கிறோம், எங்களுக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி புலம்புறீங்களா? அந்த புலம்பலில் தூக்கி போடுங்க. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால. இந்த பக்தன் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் பேரண்ட்ஸு நமக்கெல்லாம் நல்லது செய்யணும் தான் நினைக்கிறாங்க. உடன் பிறந்தவங்க நமக்கு நல்லது செய்யணும் தான் நினைக்கிறாங்க. உறவுகளும் நமக்கு நல்லது செய்ய நினைக்கிறாங்க. ஒரு கூட்டம் நல்லது செய்ய நினைக்கிறது, ஒரு கூட்டம் தீமை செய்ய நினைக்கிறது. ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் பாருங்கள். யாரையும் இருந்தாலும் சொல்கிறார். இந்த வசந்த விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேரையும் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு எப்போத்தாலுமே அவங்க செய்யணும், எனக்கு இவங்க உதவி செய்யணும், எனக்கு இவங்க பண்ணணும், அவங்க பண்ணணும்னு நினைக்காதீங்க. நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். புரியுதுங்களா? நாம் மற்றவங்களுக்கு ஆசுதமாக இருக்கணும். நாம் மற்றவங்களுக்கு ஆசுதமாக இருக்கணும். நாம் ஒரு ஏணியாக இருக்கணும். நம் மூலமாக நிறைய பேர் ஆஸ்வதிக்கப்படணும். அந்த மனநிலை வரணுங்க. நம்ம கிருபை பெற்றவர்களாக இருக்கணும், வரங்கள் பெற்றவர்களாக இருக்கணும், வல்லமை பெற்றவர்களாக இருக்கணும், அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம ஸ்டைலை நம்ம மாற்றிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை மாற்றி இருக்கிறது. நானும் சோர்ந்து போன எத்தனையோ நேரங்களில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு பலனுடைய வார்த்தையை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு அக்கினி பாயும், எனக்குள்ள ஒரு வல்லமை பாயும், எனக்குள்ள ஒரு அபிஷேகம் பாயும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்கு செய்யாமல் அவர் யாருக்குங்க செய்ய போகிறாரு? நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க. நான் யாரை நம்பிப்பா வந்திருக்கிறேன்? நான் உண்மை நம்பிலாம் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உண்மை அறிந்த நாளிலிருந்து நீர் எனக்கு அற்புதம் செய்வேன்னு உண்மையில் நம்பி இருக்கிறேன். கேளுங்க. ஆண்டவரே, என் சரீரத்தில் உபவாசம் பண்ண முடியல, இல்லாட்டினா நான் உபவாசம் பண்ணுருவேன். என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, நான் என்ன செய்யறது? இந்த கடலில் தடுமாறிட்டுருக்கிறோமே, இந்த வேதனையில் தடுமாற்றிருக்கிறோமே, இந்த வியாதி தடுமாற்றிருக்கிறோமே, கேளுங்க. அவர் அற்புதம் செய்வார், அவர் அதிசயம் செய்வார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் ரிமெம்பர் பண்ண ஆண்டு உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார், பெரிய அதிசயத்தை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நாம் அவரை விசுவாசித்தா போதும், அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். நாம் அவரை விசுவாசித்தா போதும், அவர் நமக்கு அதிசயத்தை செய்வார். நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஊட்டிக்கிட்டே இருப்பார். நான் நிறைய சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட, எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுன்ற வார்த்தை நம்மை அற்புதமாய் நடத்தப் போகிறது, அதிசயமாய் நடத்தப் போகிறது. கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படத்தக்கதாய் இந்த வார்த்தை எத்தனையோ நேரத்தில் அற்புதங்களை செய்திருக்கிறார். ரொம்ப முடியாமல் தடுமாற்றுறவங்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நான் போய் நின்ன உடனே பெரிய காரியம் செய்திருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஜெபிக்கட்டுங்களா? ஜெபிக்கலாமா? உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் கடன்கள் அழிக்கப்படும். ஆமீன் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். உங்கள் கடன்கள் அழிக்கப்படும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. இந்த வசனத்தை சொல்ல 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 கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுன்ற வார்த்தை உங்களுக்கு நல்ல ஸ்டடீஸை தருவார். பிள்ளைகளோட லைஃப்பில் செட்டில்மெண்ட்டை தருவார். அற்புதமான ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுடைய வரவேண்டிய நன்மைகளை வந்து சேரும். உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு விரோதமாக உருவாக்கப்படி எந்த இது வாய்க்காத போகும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படி எந்த இது வாய்க்காத போகும். சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். அப்பா, நீர் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடைய வார்த்தையின் பிரகாரமாய்
இந்த வார்த்தையை அறிக்கையிட நம்முடைய பிள்ளைகளோட தடைகளெல்லாம் நீங்கி எல்லா விஷயங்களையும் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும், திருமண காரியங்களாக இருக்கட்டும், அற்புதம் செய்யப்படுறதுக்கு ஸ்தோத்திரம். ஜாப்க்கு அற்புதம் செய்யப்படுறதுக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் அற்புதம் செய்யப்படுறதுக்கு ஸ்தோத்திரம். சபைகள் ஆத்துமாக்களை பெருக்கப்படுறதுக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.